ஹல்லேலூயா. அன்னைக்கு சம்பள நாள். பொதுவா 1ஆம் தேதி ஆயிட்டாலே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் சம்பளம் குடுப்பாங்க. கம்பெனியில உள்ள எல்லாருக்கும் ஒரே குஷி. கானா குறைக்கு ஸ்வீட்டு, சாப்பாடு, ட்ரீட்டு எல்லாமே குடுப்பாங்க. இதுல சிலரை ஹானர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கம்பெனியில இருந்து செய்வாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சரி, ரெடியாகி காலையில் 10 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கெலாம் எம்டி வந்துடுவார், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தாங்க. அதே போல் கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னா, அது எப்படி அவனுக்கு மட்டும் இவ்வளோ காசு? நாமளும் தான் அதே அவர் தானே வேலை பார்த்தோம், என்ன அவனை மட்டும் பாராட்டி பேசுறாங்க? நாங்களும் தான் அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், எங்களுக்கு எந்த பாராட்டும் இல்லை, எங்களை எதுவுமே சொல்ல மாட்டேங்க, அவங்கள மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆரம்பிச்சுட்டு அங்கதான் அருமையானவர்களே, நிறைய நேரம் பொறாம அப்படிதான் ஆரம்பிக்கும். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மாத்திரம் ஒரு கனமும் ஒரு பேரும் புகழும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது எப்படி அவளுக்கு மட்டும் போகலாம்? நாங்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒரு நாள் கூட எங்களை எம்டி பாராட்டினதில்ல சொல்லுவோம்ல. ஏன் அதை விடுங்க, 3 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆகுது? பொறாமை ஆகுது. அவளுக்கு இதுவா, அவனுக்கு இதுவா, எங்களுக்கு கிடைக்கல. அப்படிதாங்க வாழ்க்கையில பொறாமை ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அவார்டு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெஸ் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான், ஸ்பெஷலாக உங்களை பாராட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஆரம்பம் ஆயிரும். புசு 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 புகைய ஆரம்பிக்கும். அப்புறம் என்னாகும்? எப்படியாவது இந்த கம்பெனியில விட்டு உன்னை வெளியே தூக்குறனா இல்லையான்னு பாரு. அடுத்து என்னாகும் தெரியுமா? கெட்ட பேரை உண்டாக்கணும். நமக்கு இருக்கிற நல்ல பேரை எப்படியாவது கெட்ட பேரா மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய நடக்கு. கம்பெனியில் மட்டும் இல்லை, நம்ம வேலை ஸ்தலத்தில் எங்கே பார்த்தாலும் அப்படிதான் நடக்கு. ஒரு ஸ்கூல்லையும் அப்படிதான் நடக்குது, காலேஜ்லையும் அப்படிதான் நடக்குது. சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்களுக்குள்ளேயும் அந்த போட்டி பொறாமைகள் இருக்க தான் செய்யுது. அன்பானவர்களே, இந்த போட்டி பொறாமைன்னு இருக்கு பாருங்க, இதுக்கு இடையில நம்ம சிக்கிட்டோம், பொறாமைக்கு நடுவில் நம்ம மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, பொறாமைக்கு முன்னால யாருமே நிற்க முடியாது. உங்களுக்கு யாராவது உங்க மேல பொறாம பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது எந்த எல்லைக்கும் கொண்டு போகும். ஒருத்தரை சாகடிக்கிறதுக்கும் துணிய மாட்டாங்க. பொறாம அப்படி முக்கியமானதா மாறி இருக்கு. வேத புஸ்தகத்துல யோசேப்பு, அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ் கதையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது அதுதான், யோசேப்பு பத்தி தான். இந்த யோசேப்புக்கு கூட அவர்கள் சகோதரர்கள் பொறாமப்பட்டது எதுக்குன்னு தெரியுமா? ஏன் பொறாமப்பட்டாங்க தெரியுமா? அவங்க அப்பா யோசேப்பு பிறந்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. 1. 2வது, எல்லார காட்டிலும் அதிகமா யோசேப்பை நேசிச்சாரு. 3வது, யோசேப்புக்கு பல வர்ண அங்கிய தச்சு கொடுத்தாரு. போதுமா? 1வது, உங்கள் நிமித்தம் யார் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. என்னடா, உங்களை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா, உங்களை பார்த்த உடனே. அப்படிதான் ஒரு குரூப் பாட்டு பாடுறதுக்காக ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் சும்மாவாவது நின்றுட்டு இருக்காங்க, ஒரு டீமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த அதை ப்ரோக்ராமை
அரேஞ்ச் பண்ண அந்த மேனேஜர் ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடுறாரு, அதை துடைக்கிறாரு. இந்த 10 பேரும் அவரையே பார்க்காங்க. என்னதான் இவர் பண்றாரு? யார் வரா, யார் வரா அப்படின்னு கேக்குறாங்க. நான் திடீர்னு இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னா யாரும் விஐபி வரப்போறாங்க போல அப்படின்ட்டு. வேற யாரும் இல்ல, அவங்க டீம்ல உள்ள ஒரு ஆள் தான் வருது. அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பஸ் கிடைச்சி வர்றதுக்கு. இவங்க எல்லாம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, அவங்க வரல. இவங்க எல்லாம் சேர்ல ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சேர் எடுத்து போட்டு அப்பதான் அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை வேற யாரும் செஞ்சிருந்தா எங்களுக்கு பொறாம வந்திருக்காரு. அவங்க அங்க தூரத்துல வரும்போதே இவர் முகத்துல அப்படி ஒரு பிரகாசம். ஏன்னா அந்த லேடி அழகா பாடுவாங்க. அந்த டீம்ல இருக்கிறவங்களே ஆடியன்ஸ் அவங்கள தான் விரும்புவாங்க. ஸோ இவருக்கும் என்ன ஆகும், அவங்க இருந்தால் நல்ல வசூல் கிடைக்கும்னு சொல்லி அவருங்க மேலே ஒரு மகிழ்ச்சி. அப்படி தூரத்தில் வரும்போதே அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி மலர்ந்தாச்சு. சேர் எடுத்து போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, வாங்க வாங்க வேலை யாரு வா உட்காருனாச்சு. இதை பார்த்துட்டே இருந்தாங்க. இவாளுக்கு இவ்வளோ வரவேற்பா, எல்லாருமே ஆடியன்ஸுமே கை தட்டுறது, ஒன்ஸ் மோர்ங்கிறது எல்லாம் பார்த்தாங்க. இது சரிப்பட்டு வராது, ஏதாவது பண்ணிடணும். நம்ம டீம் விட்டு விளக்குனா மட்டும்தான் நமக்கு பேர் நல்ல பேர் கிடைக்கும். எப்படி இவங்களை டீம் விட்டு விளக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால இவங்களுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட்ல கஷ்டத்தை கொடுக்கணுமோ அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கி இவங்களை தேவையில்லாத வழியிலலாம் பேச வச்சு மக்கள் மத்தியில இவங்களுக்கு இருந்த மவுஸ் எல்லாம் போக வச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க கூட இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கலாம். நான் எந்த தப்பும் பண்ணல. இங்க யோசிப்பு ஏதாவது தப்பு பண்ணாரா? அவர் பிறந்தது தப்பா? அவர் மேல அவங்க அப்பா அன்பை வச்சது தப்பாங்க? அவர் மேல அவங்க அப்பா வச்சிருந்த அன்புனால பலவர்னு அங்கேயும் தச்சு கொடுத்தது தப்பாங்க? இது மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமையை உண்டாக்கிட்டு பாருங்க. இன்னும் அவளுக்கு மட்டும் அது, இன்னும் அவனுக்கு மட்டும் அப்படி. அன்பானவர்களே, ஒரு நாள் பயங்கரமான அழுகுரலின் சத்தம். காலை மணி 7:30 இருக்கும். எல்லாரும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிற நல்ல பீக் ஹவர்ஸ்ல எல்லாம் சமையல் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரம். ஒரே அழுகுரல். யார் அழுகிறதுன்னு சொல்லி நானும் தலை தெறிக்கி கதவை திறந்துட்டு ஓடுறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, 9வது படிக்கிற ஒரு பையன் அவங்க தாய் ரோட்ல, எங்க வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்ல ரோட்ல போட்டாங்க அவனை. நானும் மயங்கி தான் இருக்கான் போல. தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி தெளிக்கவான்னு கேட்குறேன். இல்லம்மா அவன் செத்தே 2 மணி நேரம் ஆச்சுங்கிறாங்க. இது என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு? உங்களுக்கு 2 பிள்ளைகள் தானே அப்படின்னா, 2 பையன் ஒரு பொண்ணுமான்னாங்க. சரிங்க, இப்போ இதுல என்னங்க இருக்கு? ஒன்றும் இல்லைங்க, தீபாவளிக்கு வெடிச்ச வெடியில பாதி மிச்சம் இருந்துச்சு. சரி, அதை அப்புறமா வெடிச்சுக்கலாமா நாங்கள் வச்சிருந்தேன். சின்னவன் கேட்டான்னு தூக்கி கொடுத்தேன். என்னம்மா நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல வெடியை ஏன் தூக்கி கொடுத்தீங்க? சரி, அது ஆசையாக கேட்டுச்சு, சரின்னு கொடுத்துட்டேன். இவனுக்கு பொறுக்கலை. சின்னவன்ட போய் எனக்கு உனக்கு வெடியை தூக்கி கொடுத்தது யாரு? இது அப்புறமா வெடிக்கலான்னு தானே வச்சுருந்தோம். யார் கொடுத்தான்னு? அம்மா கொடுத்தான்னு சொல்லிட்டான். அப்போ அம்மாட்ட வந்து இவன் கேட்டிருக்கான், ஏம்மா நீ அம்மா அவன்கிட்ட வெடியை தூக்கி கொடுத்த? அப்புறமா தானே கொடுக்கணும்னு சொல்லி இருந்துச்சு. கேட்டதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சின்ன பையன் தானேப்பா அதனால் கொடுத்துட்டேன்ப்பான்னு இருக்காங்க. ஏன் சின்ன பையனோடனே உனக்கு அவ்வளோ பிடிக்குமோ? நான் என்ன பிடிக்காதா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி அந்த அர்த்தத்தில் நான் கொடுக்கலையா, இது வந்து அவங்க கொஞ்சம் விளையாடிட்டு போகிறோம், விடு, நேரம் ஆச்சு, நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மயான அமைதி வீட்டில், எந்த சத்தமும் இல்லை. அந்த சின்னது பொடிசு 3வது இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணியிருக்கு, கதவை தட்டி தட்டி பார்த்துருக்கு, கதவை திறக்கலை. உடனே அந்த ஓட்டை வழியாக பார்த்துட்டு கால் மட்டும் தொங்குறது தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க அம்மாட்ட வந்துட்டு, அம்மா அண்ணன் தொங்கிட்டு இருக்கான், அண்ணன் தொங்கிட்டு இருக்கான்றது. என்னம்மா நீ சும்மா இருமா, நேரம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க, அவ்வளோ பேரும் போட்டு மாற்றி மாற்றி அவன் அதை செய்கிறான் இதை செய்கிறான்னு கேட்டு சொல்லி 2 அடியை போட்டு அதை குளிக்க அனுப்பிட்டாங்க. இதுவும் குளிக்க போயிட்டு யாருமே பார்க்கல. பார்த்தா ஃபேன் கம்பியிலேயே அவன் தூக்கு போட்டு செத்துட்டான். பாருங்க, ஒருத்தர் நம்ம மேல அன்பா இருந்தாலோ மனமகிழ்ச்சியா இருந்தாலோ, எல்லாருக்கும் முன்பாக நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தாலோ எல்லாருக்கும் என்ன உண்டாக்குது? பொறாமையை உண்டாக்குது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அப்படியா?
ஏன்னா அவங்க மட்டும் தான் அவங்களுக்கு விசேஷித்தமானவங்களா? எம்டினா எல்லாருக்கும் தான் எம்டி, மேனேஜர்னா எல்லாருக்கும் தான் மேனேஜர். எல்லாருக்கும் ஒன்று போல நேசிக்க தெரியலையே, அவங்கள மட்டும் தலையில் தூக்கி வச்சிருக்காங்களே. இங்கே யோசேப்புக்கு எந்த பாவமும் செய்யலை. ஆனால் யோசேப்புக்கு நடந்த கதி என்ன? ரெண்டாவது யோசேப்புக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்க. கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு யோசேப்புக்கு. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு வந்துட்டு சகோதரர்கள்ட்ட சொல்றாரு, அப்பா அம்மாட்ட சொல்றாரு, அடே நாங்க உன்னை வணங்குவோம், அம்மா அப்பாவும் உன்னை வணங்குவாங்களோ, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு. கர்த்தர் சொப்பனம் கொடுத்ததுக்கு யோசேப்பு என்ன செய்வாரு? இப்போ புரியுதுங்களா? பொறாம எந்த அளவிற்கு ஒரு மனுஷரை வெளியே தள்ளுது பாருங்க. உடனே அவங்க அப்பாவும், நீ இப்படிலாம் பேசக்கூடாது யோசேப்பு, இது தப்பு அப்படிங்கிறாரு. யோசேப்புக்கு ஒன்றும் புரியலை, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் என்னை நேசிச்சிங்க, கர்த்தர் என்னை நேசிச்சு எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு, நான் சந்தோஷமா சொன்னேன், அவ்வளோதான். அதுவுமா தப்பு? சரின்னு விட்டுட்டாரு, எதுவுமே பேசலப்பான்னு. அப்புறமா இந்த சம்பவம் எந்த அளவுக்கு வீரியமாக போயிருக்கு பாருங்க. மனசுக்குள்ளேயே வன்மத்தை வச்சு வச்சு டைமிங்கை தேடி 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 எப்படியாவது யோசிப்போ கொலை செஞ்சிடணுங்கிற அளவுக்கு போயிட்டு. அன்பானவர்களே, உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்க, வேலையில் கவனமாக இருக்கிறீங்க, உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க, உங்கள் நிமித்தமாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, மன மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது இவங்களுக்கு பொறுக்கலை. எப்படி இப்படி சந்தோஷப்படலாம், எப்படி இப்படி நடக்கலாம், எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த கிஃப்ட் கொடுக்கலாம், எப்படி இவங்க மட்டும் இந்த இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்குமே கடுப்பானா என்ன பண்ண முடியும்? அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில். யோசேப்பு எப்படியாவது செத்துடணும், அவன் செத்தாதான் அப்பாவோட கவனம்லாம் நம்ம மேலே வரும், அடுத்த ஸ்டெப் நம்ம முன்னேற முடியும், நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்மளையும் புகழ்ந்து பேசுவாங்க, நமக்கும் எல்லாம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அதே போல் சந்தர்ப்பம் தேடிக்கிட்டு இருந்தது போல் நடந்துச்சு. அப்படியே ஒரு காட்டு பகுதியில் யோசேப்பு மாட்டிக்கிட்டாரு. ஆஹா, அமுத்துக்கிட்டாண்டா, டே இப்பயே கொன்றணும், கொன்னுட்டு இவன் சட்டையை எடுத்து அப்பாட்ட வேற ஒரு கொடிய மிருகம் கொண்டு போட்டுருச்சுன்னு சொல்லி கொடுத்துருவான். பாருங்க, கொலை செய்கிற அளவிற்கு இந்த பொறாமை போகிறது. சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், கீழே இருக்கிறவங்களுக்கு பொறாமையாகும். சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், கீழே இருக்கிறவங்களுக்கு பொறாமையாகும். சிலருக்கு அவார்டு கிடைக்கும், கீழே இருக்கிறவங்களுக்கு பொறாமையாகும். வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கு, வெளியிலையும் அப்படிதான் இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கு இல்லையா? 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் அப்பா ஜிமிக்கியும் வளையலும் வாங்கி கொடுத்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதை பார்த்துட்டே இருப்பாங்க. பத்தியா பத்தியா அவளுக்கு நான் மட்டும் ஒன்று செய்கிறாங்க, எனக்கு நான் மட்டும் ஒன்று, அப்படியே ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ், பத்தியா பத்தியா அப்படியே ஆரம்பிச்சிடும். இப்படி சின்ன சின்ன பொறாமைகள் தான் பெரிய கொலை அளவுக்கு போகுது. என்ன பண்ணிட்டாங்க? யோசேப்பை கொல்றதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்பை காப்பாற்றினார், சொப்பனம் நிறைவேறும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை உங்களை தள்ளி இருக்கலாம், உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை தள்ளி இருக்கலாம். உனக்கு எப்படி இந்த கம்பெனியில் நல்ல பேர் எடுக்க வைப்போம் நாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாமல் உங்களையே வேதனைப்படுத்தும்படியாக செய்து உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி உங்களை தள்ளியிருக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஊழியம் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு 10 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சை ஊழியம் செய்யலாம், அல்லது கிராம ஊழியங்கள் செய்யலாம், அல்லது வாலிபர்கள் மத்திய ஊழியம் செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆகுது? பொறாமைகள் வருது. இன்னைக்கு எனக்கு ஒரு தாளந்த கர்த்தர் கொடுத்துருக்கார, நான் பயன்படுத்துகிறேன், அது உங்களுக்கு என்ன ஆகுது? பொறாமையாகுது. உங்களுக்கு ஒரு தாளந்த கர்த்தர் கொடுத்துருக்காரு, நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதை பார்க்குற எனக்கு என்ன ஆகுது? பொறாமையாகுது. என்னடா இது, இவங்க மட்டும் விசித்திரமாக ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க மட்டும் செய்கிறதுலாம் நடக்கு, இவங்க மட்டும் சொல்கிறதுலாம் அப்படியே ஆகுது அப்படின்னு பொறாமையை கிளப்பிடுது. இந்த பொறாமை ஒரு நாளும் உருப்படாது. ஆமை புகுந்த வீடு உருப்படாத போல அது இந்த பொறாமை தான். பொறாமை வந்துட்டுன்னு வைங்க, அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமையை நம்ம கண்டுபிடிக்கணும்.
யார் யாருக்குள்ள பொறாமை வருதோ அந்த பொறாமை வருவதற்கு முன்பாகவே நம்ம அலர்ட்டா இருந்துக்கணும். தேவனுடைய சமூகத்துல அதை வச்சு நம்ம ஜெபிச்சு மேற்கொள்ள நம்ம கத்துக்கொள்ளணும். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, எங்கேயும் சரி, இல்லையா? யாராவது உங்களை பாராட்டி பேசிட்டாங்கன்னா அடாடாடாடா அவ்வளவுதான். என்னென்ன பொறாமை எலும்பும் தெரியுமா? அடுத்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்து வேலையை ரிசைன் பண்ண வச்சு உங்களை மென்டலாக்கி வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க. அதனால தான் மனுஷனுடைய புகழ்ச்சி தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தர் நம்மளை புகழ்ந்து பேசும்பொழுது அது அப்படி ஆயிரும். அன்பானவர்களே, 2010 வருஷம் என்னால் முடிந்ததை ஏழை குழந்தைகளுக்காக நான் செய்து கொண்டு வந்தேன். அதையும் என்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டார்கள். ஆனால் பிடுங்கி ஒழுங்காவது வச்சுருந்தாங்களா? அதில் கொஞ்சோண்டு பிள்ளைகளை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. 5 வயசுக்கு உட்பட்ட 9 பிள்ளைகளை வச்சுட்டு மீதி எல்லாரையும் போங்கன்னு விரட்டிட்டாங்க. அது எங்கே போகும்? திரும்ப ஆட்ட தான் வந்தாங்க. சரி இருங்கன்ட்டு உட்கார வச்சுருந்தேன். கஷ்டத்தோட கஷ்டமாக அவங்களையும் போட்டு வளர்க்கலான்ட்டு ஒரு அரசியல்வாதியோட கையால் வந்தார். அம்மா, எங்கள் லீடருக்கு பிறந்த நாள் வருது. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் ஆர்ஃபனேஜுக்கு ஏதாவது செய்யலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்கள் தேவைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்கள் ஐயாட்ட சொல்லி உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடும் பொழுது கையில் கொடுத்துருவோன்ட்டார். எனக்கு என்ன தெரியும்? நான் என் பிள்ளைங்களாம் அங்கே வாங்கன்னே எல்லாம் வந்துச்சு. ஆளுக்கு என்ன வேணுமோ எழுதி கொண்டு வாங்கன்ட்டு எல்லா குழந்தைங்களும் சைக்கிள்னு எழுதுனாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு பஸ்ஸுக்கு காற்று கடந்து ஏறி போகிறக்குள்ள டைமிங் ஆகிருதுன்ட்டு ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிடலான்னு ஆசைப்பட்டு எல்லாம் சைக்கிள் எழுதியாச்சு. அப்புறம் அந்த சமைக்கிற அக்கா சொன்னாங்க, சின்ன கிரைண்டரில் மாவு ஆட்ட முடியலம்மா, பெரிய கிரைண்டராக இருந்தால் நல்லா இருக்கும், என்ன வேணுமோ எழுதுங்க. என்ன எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் எழுதியாச்சு. எழுதி அந்த லிஸ்ட்டு என்கிட்ட வந்துருச்சு. லிஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஏம்மா இதெல்லாம் யாருமா வாங்கி தருவா அப்படின்னு. ஏம்மா கேட்டாங்க, எழுதி கொடுத்தாச்சு. அவன் நீங்கள் அவங்க கேட்டதுக்கு கொடுத்துருங்க அவங்க கையில் இருந்தாங்க. எழுதின பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்ட்டு கொடுத்துட்டேன். இருந்தாங்க ஐயா அப்படின்னு. அவங்களும் வாங்கிட்டு போனாங்க. சரி அவ்வளோதான், இனிமேல் எங்கே அவ்வளோதான் நாங்கள் மறந்துட்டோம். இந்த சம்பவமே மறந்து போச்சு. 15 நாள் கழிச்சு உண்மையில அவருக்கு பிறந்த நாள். பயங்கர மேடை போட்டு ஊரே ஜேஜேன்னு இருக்கு. இதில் எங்களை கூப்பிட்டுருக்காங்க நம்ம டீமை. அங்கே முடிச்சுட்டு நம்ம பிள்ளைகள் எல்லாரும் மொத்தமாக நாங்கள் போகிறோம். போயிட்டு அங்கே விழாவெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை வாங்கிட்டு சாப்பாடு நைட்டு அங்கேயே தருவாங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா போயிடலாம், உங்களுக்கு நாங்கள் பஸ் அனுப்புகிறோம், பஸ்ஸில் வந்துருங்கன்ட்டாங்க. ஆனால் இது வரையான்ட்டு வந்தாச்சு. வந்து வாங்கன்னு கூப்பிட்றாங்க. சரி நாங்களும் போயாச்சு. போனால் நான் சொன்னேன்ல 9 வயசுக்கு உட்பட்ட 5 வயசுக்கு உட்பட்ட 9 பிள்ளைகளை மட்டும் எடுத்தாங்கன்ட்டு. அவங்ககிட்டையும் போய் கேட்டிருக்காங்க, உங்கள் ஆர்ஃபனேஜுக்கு என்ன வேணும்ன்ட்டு. அது நம்ம ஆர்ஃபனேஜை தான் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அதில் நிறைய கோல்மால்லாம் இருக்குன்னு வைங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுலேயும் வெறும் 9 பிள்ளைகள் 5 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைகள். அதுக்கு என்ன கேட்கும்? பேனா பென்சில் நோட்டுன்னு எழுதியிருப்பாங்க போல. இங்கே மேலே நின்றுட்டு பயங்கர வரவேற்பு, பயங்கரம். காணா குறைக்கு என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு சால்வையை வேற போட்டாங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்கு ஐயா? இதெல்லாம் எனக்கு வேண்டான்னா கேட்குறாங்களா? காணா குறைக்கு பேசுகிறாங்க, புகழ்ந்து வேற பேசிட்டாங்க. நாங்கள் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம், சும்மா ஒன்றும் இவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கல. நாங்கள் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம், எப்படி இவங்க பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, கவனிக்கிறாங்க, எல்லாம் கவனிச்சுட்டு தான் இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு புகழ்ந்து பேசிட்டாங்க. போதுமே, வேற ஒன்றுமே வேண்டாமே, அதெல்லாம் தோழி முடிச்சிட்டாங்க. இப்போ புரியுதா புகழ்ச்சி எந்த அளவுக்கு நம்மளை வேதனைப்படுத்தி கீழே தள்ளி அப்பா கெட்ட பேரை உருவாக்குவாங்க பாருங்க. அதைத்தான் நான் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு வாழ்நாள் முழுசும் கஷ்டப்படணும். ஆனால் கெட்ட பேர் ஒரு நிமிஷத்துல கொடுத்துருவாங்க. இவா இவன் மோசமானவா, எம்மா இவன் மோசமானவன், எம்மா இவன் இந்த காரியத்தை செஞ்சுட்டான், எப்பா இவா அவ சுயத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டா. எத்தனை கெட்ட பேர் உங்க மேல தூக்கி போட்டாங்க. தேவையில்லாத வீண் பழியெல்லாம் தூக்கி போட்டு செய்யாத குற்றத்தெல்லாம் நீங்க செஞ்ச மாதிரி சொல்லி
இன்னைக்கு அந்த வேலையிலையும் இல்லை, நீங்க வேலையை விட்டு வந்தாச்சு. ஆனா தேவன் சொல்லுகிறார், யோசேப்பை சிறைச்சாலையில கூட கொண்டு போய் போட்டாங்க. அழுதான், சொந்தங்கள் தான் போடுது, சொந்த சகோதரர்கள் தான் போடுறாங்க. சிறைச்சாலையில இருந்துட்டு அழுகுறான், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. கர்த்தர் பார்த்தாரு, சிங்காசனத்தை தூக்கி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைச்சு அழுதுகிட்டு இருக்கலாம், நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் இந்த சிறைச்சாலையில வந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சிறைச்சாலையில கூட யோசேப்பு சொப்பனத்தை கண்டு சொன்னவங்களுக்கு விளக்கம் சொல்லி, நீ ராஜாவினுடைய ஸ்தானத்துல பக்கத்துல இருந்து ராஜாவுக்கு ஜூஸ் புழிஞ்சு கொடுப்பப்பா, அப்ப என்னைய நினைச்சிக்க, நான் எந்த தப்பும் பண்ணாம இந்த சிறைச்சாலையில கிடக்கேன், எங்க அன்னைமார் பார்த்த பூச்சி எப்படியாவது என்னை வெளியில தூக்கிடுன்னு சொல்லிவிட்டான். சொன்னானா அவன்? 2 வருஷம் யோசேப்பை மறந்துட்டான். பாருங்க, உங்களை எல்லாரும் மறக்கலாம், உங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் நீங்க சொல்லி வச்சிருந்திருப்பீங்க, எப்படியாவது சொல்லு, எம்டிகிட்ட சொல்லு, எப்படியாவது எனக்கு இந்த திரும்ப இந்த வேலை வேணும், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுன்னு சொன்னாங்களா? மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் மறக்கவே இல்லை. தூக்குனாரு, ஓகோன்னு தூக்கிட்டாங்க. நமது ஜனத்தை போஷிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம்னு சொன்னாங்க. சொப்பனம் நிறைவேறிச்சு. அண்ணன்மாரெல்லாம் வந்தாங்க, காலில் உலாத குறையாக அழுதாங்க, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. அன்பானவர்களே, நம்ம அதை எதிர்பார்க்கல, ஆனா உள்ளம் எவ்வளோ உடைக்கப்பட்டு இருக்கு தெரியுமா? ஒரு குடும்பத்துல 3 மருமகா, அவங்க 2வது மருமகளை மூத்த மருமகளும் கடைசி மருமகளும் சேர்ந்து வேதனைப்படுத்தி அந்த வீட்டை விட்டே துரத்துனாங்க. அவள் வேதனையோடு வெளியேறி போனான். புருஷனையும் அனுப்பலை, அவளும் அவள் பிள்ளைகளும் வேதனையோடு வெளியே போனாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த தாயார் அந்த சொத்து எல்லாம் அந்த மகன் பேருக்கும் அந்த மருமகா பேருக்கும் தான் எழுதி வச்சிருந்தாங்க. அன்பானவர்களே, ஒரு வேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்னைய தள்ளிட்டாங்க, என் ஸ்தானத்தில் இருந்து என்னை கீழே தள்ளிட்டாங்க, என்னுடைய உழைப்பெல்லாம் அவங்க ஒரு நொடியில நீ என்னத்தை செஞ்ச நீன்னு கேட்டுட்டாங்க, எவ்வளோ மனமடி வாக்க முடியுமோ அவ்வளோ ஆக்கி என்னை வெளியே தள்ளிட்டாங்க, நான் இன்னைக்கு கீழே கிடக்கிறேன், நான் இங்கே இருக்கிற வேண்டியவளே கிடையாது, எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், மேலே இருக்க வேண்டியது, இன்னைக்கு என்னை கீழே தள்ளிட்டாங்கன்னு வயிற்றுச்சல நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைச்சது என்ன தெரியுமா? என் பிள்ளா நீ அழாத, என் கண்மணி நீ அழாத, எல்லாத்துக்கும் மேலான அதிகாரியா நீ அதே இடத்துல போய் உட்காருவ. யார் ஒன்ன குழியில தூக்கி போட்டாங்களோ அவங்க தான் வந்து உன்னை வணங்க போறாங்க, யார் ஒன்ன வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க தான் உன்னை வந்து என்னை காப்பாத்துன்னு உன் காலில் உள்ள போறாங்க. நடக்குங்க. அட இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு தானே உங்க மனசு நினைக்குது? கிடையாது. அன்னைக்கு யோசேப்பு எவ்வளவு கதறினா எவ்வளவு அழுதான் தெரியுமா? ஆனா யோசேப்புடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு தேவன் யோசேப்பு உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் தெரியுமா? ராஜா சொல்றாரு, முத்திர மோதிரத்தை கலத்தி அவர் கையில கொடுத்துட்டு, இந்த சிங்காசனத்துல ஒரு பேருக்கு தான் நான் ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா நீதான் என் நாட்டை என் ஜனங்களையும் ஆள போற, ஓ அனுமதி இல்லாம ஒருத்தர் கையையோ காலையோ அசைக்க முடியாதுன்னு சொன்னாரு. அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களை இந்த இடத்த விட்டு வெளியே தள்ளி இருக்கலாம், உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்க வெளியே போயிருக்கலாம், உங்க அன்பானவர்கள் உங்களையே தூக்கி வெளியில வீசி இருக்கலாம், அவர்களுக்காக நீங்க செய்ததை மறந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் மறக்க போறது இல்ல. மறுபடியும் உங்களை உயர்த்த போகிறார். மறுபடியும் உங்க ஸ்தானத்துக்கு நீங்க வர போறீங்க. சாதாரணமா இல்ல, ராஜ மரியாதையோடு வர போறீங்க, உட்கார போறீங்க, அதிகாரத்தை கையில எடுத்துட்டு உட்கார போறீங்க, ஆள போறீங்க. சும்மா இல்ல, ஏதோ நீங்க இழந்து போன அந்த ஸ்தானம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும், நான் மறுபடியும் அந்த ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தா போதும்னு நீங்க நினைக்கீங்க. அப்படிதான் யோசிப்பு நினைச்சாரு. நான் எந்த தப்பு செய்யலன்னு சொல்லு, ராஜாட்ட சொல்லு, இது வந்து சகோதரர்கள் பொறாமையில என்னை கொண்டு இங்க இருந்து போட்டாங்க, நான் எந்த தப்பு செய்யல, என்னை காப்பாத்துன்னு சொன்னான். எப்படி நினைச்சாரு தெரியுமா? இந்த ஜெயில இருந்து நான் வெளியில போனா போதும்னு நினைச்சாரு. கர்த்தர் எப்படி நினைச்சாரு தெரியுமா? அவன் சொப்பனத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சாரு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்கு இந்த சூழ்நிலை மாறினா போதும், எனக்கு இந்த கஷ்டம் மாறினா போதும், மறுபடியும் என் ஸ்தானத்துல நான் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கல. உங்களை ஓகோன்னு தூக்கி உயர்த்தி வச்சு அத்தனை பேரையும் உங்க காலுக்கு கீழே உட்கார வைக்கத்தான் போறாரு. அன்னைக்கு அவங்க உங்க சொல்படி கேட்கணும், கேட்க வைப்பாரு.
எப்படி நடக்குமா? நடக்கும். என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. விசுவாசிக்கீங்களா? யோசேப்புக்கு கூட, யோசேப்பு தேவனோடு இருந்தாரு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு, ரைட்டு. ஆனா யோசேப்பு கூட என்ன நினைச்சாரு தெரியுமா? இப்படிலாம் ஒரு பதவி, இப்படிலாம் ஒரு ஆளுகை அவருக்கு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல, நினைக்கல. மொத்தத்துல அவர் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. ஆனா கர்த்தர் நினைச்சார். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறது போதும்ட்டு. ஆனா கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, உயர்த்து தான் போறாரு. உயர்வுன்னா சாதாரண உயர்வு இல்லை. என் ஜனங்கள் உன் உத்தரவின்றி அவர்கள் கையையோ காலையோ அசைக்க முடியாதுன்னு வந்துச்சு பாருங்க, அப்படி வரப்போகுது. இது தாங்க உண்மையான உத்தரவு. இந்த உத்தரவின்படி தாங்க நீங்க செய்ய போறீங்க. உங்களுக்கு கிடைக்க போற உயர்வு இப்படிதான் வரப்போகுது. விசுவாசிக்கீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இழந்ததை இழப்ப அப்படியே தர்ற தேவன் அல்ல, இழப்பின் மேல உயர்த்துவார். எந்த இடத்துல அவமானப்படியோ அந்த இடத்துல உயர்த்துவார். உங்களுக்கு அதிகாரத்தை கையில கொடுப்பார், ஆளுகையை கையில கொடுப்பார், கனத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். இதுதான் என் கர்த்தர். இன்றைக்கு அதை தான் உங்களுக்கு செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, என் பிள்ளை இன்னைக்கு வெக்கப்பட்டு ஓடி ஒளிஞ்சு ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. நீங்க உட்கார வேண்டிய ஆள் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, உங்க உடம்ப கவனிங்க, எழுந்துருங்க, தூசிய உதருங்க. தேவன் உங்களை உயர்த்துற நேரம் வந்துச்சு. எழுந்துருங்க, மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு நீங்க வரப்போறீங்க. ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒருவேளை என்னோடு பர்சனலா ஜெபிக்க விரும்புகிறவங்க எத்தனையோ பேர் நீங்க என் ஃபோன் நம்பரை பார்த்துட்டு ஜெப உதவி கேட்டிருக்கீங்க. அதன்படி நானும் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அநேக அற்புதத்தை செய்திருக்கிறாரு. இப்ப வரைக்கும் ஒவ்வொரு சாட்சியா சொல்லிக்கிட்டே இருக்க அதை கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் கூட என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பேசுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமா ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு என் ஸ்தானத்தில் இருந்து நான் துரத்தி விடப்பட்டேன் என்று யார் யார் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு நிறுத்துங்கப்பா. அதிகாரியாக வைங்க, முத்திரை மோதிரமாக மாற்றுங்க. அவர்கள் சொல்லுக்கு அத்தனை பேரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீங்க மாற்றுங்க தகப்பனே. இந்த கண்ணீர் மாறட்டும், இந்த துக்கம் மறையட்டும், இந்த வேதனை மறையட்டும். அன்பு சகோதரி அல்லாத கர்த்தர் உன்னை மறுபடியும் அதே இடத்துல உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல கொண்டு போய் சும்மா சும்மா அதே பதவியை கொண்டு போய் வைக்க மாட்டாரு. மேலும் உங்களை உயர்த்தி உங்களுக்கு கீழே அதிகாரத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா. இந்த பொறாமைக்கு முன்னால நிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி கேட்ட வசனத்தின்படி இந்த பொறாமையினால சிக்குண்டு அநேக குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கப்பா. அவனுக்கு இதா, அவளுக்கு இதான்னு சொல்லி அப்படிப்பட்ட பொறாமையின் குணத்தில் இருந்தீங்களே பாதுகாப்பீராக, விலக்கி காத்துக்கொள்வீராக, அழிவுக்கு மீட்டு ரட்சிப்பீராக. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியத்தும் கிடைக்கட்டும், திருமண காரியம் நடக்கட்டும், வீடு கட்டப்படட்டும், கடன் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், வியாதி மறையட்டும், வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும், இழந்து போனது மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள் கேட்கும்படி செய்யுங்கப்பா. ஆவியானவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் தொழிலோ அல்லது உங்கள் வியாபாரமோ, உங்களுக்கு கடன் பிரச்சனையோ, குழந்தை பாக்கியம் வேணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க ஃபோன் பண்ணுங்க. நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மேலும் மேலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. இழந்துட்டேனே நினைக்காதீங்க. எனக்கு வாழ்க்கை கிடையாது, எனக்கு முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன அவ்வளோதான், இன்னும் நான் வாழ்றவளோ அர்த்தம் இல்லை, எனக்கு அது இல்லை இதில் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்காக ஜெபிக்க நான் இருக்கிறேன். நாம இணைஞ்சு ஜெபிச்சு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சிறந்தவர்களாய் சாட்சியாய் தேவனுக்கு மகிமையாய் வாழ போகிறோம். சரிங்களா? கட்டாயமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நானும் உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆசைப்படுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.